ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், நான் ஓர் காணொளியை இன்று பார்த்தேன். எனக்கு இப்படியும் இந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்களா என்று மிகவும் வெட்கமாக உள்ளது. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. இறைவா, நீர் அனைத்து உள்ளங்களிலும் குடிக்கொண்டு இருக்கிறாய் என்பது உண்மையானால் இப்படி கூட கொடுமை நடக்குமா என்று என்னால் யூகிக்கவே முடியவில்லை. என்னவென்றால், ஓர் தாய் தந்தைக்கு 3 ஆண் பிள்ளைகள். தந்தையாரின் நிலை உடல்நிலை சரியில்லாமல் தந்தையார் மரணமடைந்து விட்டார். ஆனால் மரணமடைந்த தன் தந்தைக்கு பிள்ளைகள் தன் கடமையை செய்வதை விட தன் சொத்துக்களை பிரிப்பதில் மிக ஆர்வமாக உள்ளார்கள் என்பது வெட்கக்கேடாக உள்ளது. தனது தந்தையின் சொத்தை பிரித்து கொடுத்தால்தான் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்று அந்த தந்தையின் உடலை வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, நீங்கள் ஏனப்பா இப்படி ஒரு உலகில் இப்படி ஒரு அநியாயங்களை நடக்க விடுகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பா. ஒரு தகப்பனார் இறந்து கிடப்பதை பெரியதாக எண்ணவில்லை என்றால் அவர்கள் பிள்ளைகளாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்களாயிற்றே அப்பா. எதற்கப்பா அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தேவையில்லாததல்லவாப்பா. தகப்பனார் போகும் முன்பே அந்த பிள்ளைகள் போய் சேர்ந்திருக்க வேண்டும். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகவும் மனம் வருந்தி சொல்கிறேன். ஏனென்றால் இன்று அந்த தகப்பனாருக்கு அந்த நிலை என்றால் நாளை அவர்களுக்கும் அந்த நிலை நிச்சயம் உருவாகும் என்பதே உண்மை. இது உண்மை உண்மை உண்மை. ஆனால் நல்ல பிள்ளைகளாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? தகப்பனாரை முதலில் அவருக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு, பிறகு நல்லடக்கம் அனைத்தும் செய்துவிட்டு, பின்பு நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளோ அதை மறந்து இப்படி அழிந்து போகும் உடலில் இருக்கும் நம் உயிரை மறந்து நிலையற்ற செல்வத்தை எண்ணி அவர்கள் ஏன் இப்படி வாழ்கிறார்கள் அப்பா? எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. ஏனோ இந்த காணொளியை நான் பார்த்ததிலிருந்தே எனக்கு மனம் மிகவும் வருத்தமாக உள்ளதுப்பா. என்ன சொல்வதென்று கூட தெரியவில்லை அப்பா. அதே போல்தான் ஓர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு தகப்பனாரின் சொத்தில் மட்டும் பங்கு கொள்வதில்லை பிள்ளைகள். அவர்கள் பாவ புண்ணியம் இரண்டுமே அவர்களுக்கு தான் சென்றடையும்.
அந்த தகப்பனார் ஏதோ பாவம் செய்திருக்கிறார். அந்த பாவங்களும் அந்த பிள்ளைகளை தான் சென்றடையும். ஏனென்றால் அதுதான் உண்மை. எனக்கு சொல்லவே இயலவில்லை அப்பா. இந்த உலகில் இந்த சொத்துக்களுக்காக ஏன் இப்படி இருக்கின்றனர் மக்கள் என்று எண்ணவே முடியவில்லை. 2 மாதங்கள் ஆகியிருக்கும். நான் இதே போன்று ஒரு காணொளியை பார்த்தேன். அந்த தகப்பனாருக்கு 2 மகன்கள் 3 மகள்கள் உள்ளனர். அந்த தந்தை தனது மனைவி, தாய் தந்தை இருவரும் தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஏதோ கூலி வேலை செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த தாயாருக்கு ஏதோ சொல்ல முடியாத அளவு நோய் வந்துவிட்டது. அந்த தாயார் வலியில் துடித்து கொண்டிருக்க, எந்த பிள்ளைகளும் ஒருவேளை உணவு கூட கொடுப்பதாக தெரியவில்லை. தகப்பனார் என்ன செய்திருக்கிறார் என்றால், உடனடியாக யோசித்து பார்த்திருக்கிறார். அந்த தகப்பனார் நமது மனைவி கஷ்டப்படுவதை அந்த தகப்பனாரால் பார்த்து கொள்ள முடியாமல் என்ன செய்திருக்கிறார் என்றால், தனது மனைவியை கொன்றுவிட்டார். அவரே வலியில் அந்த தாயார் துடிப்பதை கணவனால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. தனது மனைவியை அவர் கொலை செய்து விட்டார். இதையெல்லாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றால் என்னால் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கின்றனர்கள்? என்னை பொறுத்த வரையிலும் வயதானவர்கள் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்களா? ஏனப்பா இப்படி ஒரு சூழ்நிலை? வயதாகிவிட்டால் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே அறியாமல் மக்கள் இப்படி அவர்களை தவிக்க விடுகின்றனர் என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது. தயவு கூர்ந்து சொல்கிறேன், இந்த காணொளியை பார்க்கும் மக்கள் அனைவரும் தனது தாய் தந்தை இருவரையும் அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்கப் போகிறார்கள், அல்லது நாம் தான் எவ்வளவு காலம் வாழ்கப் போகிறோம்? யாரும் இந்த உலகில் நாம் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகில் நாம் இருக்கும் வரைக்கும் நமது கடமையை சரியாக செய்து முடிக்க வேண்டும் அப்பா. ஈஸ்வரா, இனிமேல் இருக்கும் பிள்ளைகளுக்காக இந்த ஒரு குணத்தை கொடுத்து நீங்கள் தான் அப்பா பாதுகாக்க வேண்டும். ஓம் நம சிவாய.